வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். பேக் பேக்கர் குமார் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப்பில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள். ஸோ அவரை நான் அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ அதனால் அவரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்துட்டுருக்கேன். நாளைக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இப்போது நாளைக்கு நைட்டு 8:30 PM அவர் வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரின்ட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி, அவர் மீட் பண்ணாமல் போனால் நல்லா இருக்காது. ஏன்னா இப்போது கேரளா சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு வைங்களேன். ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 20 நாள் ஆயிரும். அதுவே ஃபுல்லாக சுற்றுற மாதிரி ஆயிரும். ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு எப்படியும் நம்ம தமிழ்நாடு அவுட்லைன் சுற்றுற மாதிரி அதையும் கேரளா சுற்றுற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கேன். அதான் கிளம்பி அங்கே போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது தான் பேக் பேக்கர் குமார் இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாளைக்கு இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி போட்டுறதுனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே, நம்ம சேனலில் அவரை காமிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் நானும் அவர் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் எப்படி இருந்தாலும் நாளைக்கு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே, இன்றைக்கே கிளம்பி முன்னாடி போயிட்டு மேக்ஸிமம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கூட பார்த்ததில்ல, அதையும் போய் பார்த்த மாதிரி இருக்கும். சேம் நம்ம இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை கவர் பண்ணிவிட்டு நம்மளும் கொஞ்சம் விஷயம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு அவர் வந்தோடனே அவர்கிட்டருந்து நிறைய கைட்லைன்ஸ் அவரையும் நம்ம வீடியோவில் காமிச்சிட்டு அவர்கிட்டையும் நிறைய கைட்லாம் கற்றுக்கிட்டு எப்படி சார் நம்ம வ்ளாக் பண்ணுறதுக்கு எப்படி சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லி தருவார்ல. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேரளா சீரீஸை கண்டினியூ பண்ணலன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தான் வேகமாக வந்துட்டேன். ஏன்னா அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சரி, நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தோம், கரெக்டாக அவரை மீட் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சேம் அதுக்காக தான் போய் பார்த்துருவோம். என்ன நடந்தாலும் சரி, நம்ம நாளைக்கு வரப்போகிறாரு 8:30 PM வரப்போகிறாருன்ற மாதிரி கம்யூனிகேஷன் போஸ்ட்டில் இந்த பக்கம் போடுறேன். அவரை சொல்லியிருந்தேன். சரின்ட்டு பார்க்குறதுக்காக தான் வந்துட்டேன். சேம் இது பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறது, வந்துட்டோம். பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து ஏர்போர்ட்லாம் பார்ப்போம். வெளியே நிறைய ஃபுட்டேஜ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. இங்கேருந்து நிறைய இயற்கையான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு நம்ம நேராக கேரளா போயிட்டு கேரளாவிலேருந்து இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 20 நாள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு போயிட்டேன். நல்லா பேசிகிட்டே வந்தேன். பார்த்தா சார்ஜ் இறங்கிருச்சு. பக்கத்தில் ஏதாவது சலூன் கடை இருந்தால் சார்ஜ் போட்டுட்டு சார்ஜ் ஃபுல்லாக போட்டுட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். போயிட்டு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கவர் பண்ணுவோம். கோயம்புத்தூர் பன்னாட்டு விமான நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் நினைக்கலாம், அதான் நாளைக்கு தான் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, இவர் ஏன் இப்படி முன்னாடியே போயிட்டுருக்காருன்னு நினைக்கலாம். ஸோ ஏர்போர்ட் இந்த ரோடு பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அங்கே தங்கிட்டு நாளைக்கு அப்படியே இங்கே பக்கத்துலேயே அப்படியே போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வேறு ஒன்றும் இல்லை. அதான் வந்துட்டு ஜஸ்ட் ஏர்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சிட்டு திரும்ப சேம் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்றதை காமிச்சிட்டு அப்படியே நம்ம அவர் வந்தோடனே 8:30 அவர்கிட்ட பேசிவிட்டு எந்த ஸ்டாப்புன்னு தெரில, இன்றைக்கே பார்த்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் மட்டும் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, ஃப்ளைட்டு ஏறி இறங்குறதா ஏதாவது ஒன்று, ஃப்ளைட்டு ஏதாவது ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு ஏறி இறங்குன மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே காமிச்சிட்டு அப்படியே நம்ம இந்த வீடியோ முடிச்சு. ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கும் வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, இந்த ஏர்ப்ளேன் ஏதாவது வருதான்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுவுமே லேண்டிங்கும் ஆகலை, இதுவும் ஆகலை. பார்த்தாச்சு ஏர்போர்ட்டு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இப்போ தான் பார்க்குறேன். பட் மதுரையில் அவனியாபுரம் ஏர்போர்ட்லாம் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூரில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் காலையில் வெயிலில் பார்த்தது கொஞ்சம் ஓகே. ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. வேறு ஒன்றும் நம்ம பெருசாக எதிர்பார்த்தேன். உள்ளே எல்லாம் போயிட்டு நிறைய பண்ணலான்றது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகேங்க. நாளைக்கு இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் வருவார்னு நினைக்கிறேன். பார்க்கிங் சைட்லையா இல்லை அது பக்கத்தில் வருவான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு சேம் இங்கேயே வந்து குமார் சாரை பார்த்துட்டு நிறைய டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம நேராக கேரளா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது தான். கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.